முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீதான வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீதான வழக்கு தொடர்பான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. முதல்வருக்கு மிரட்டல் பேச்சு வழக்கானது தொடரப்பட்டிருந்த நிலையில் மார்க்கண்டேயன் மனு மீதான தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார். முதல்வருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தன்னை சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அப்போது தீர்ப்பை குறிப்பிடாமல் தேதியானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் கைது காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும் புகாரில் உண்மைத்தன்மை குறித்து ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் மார்க்கண்டேயன் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் சட்டமன்ற கூட்டப்படும் என கூறப்பட்டதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் பேசியதாகவும் அதில் உள்நோக்கம் இல்லை என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த காவல்துறை சட்டமன்றம் தற்போது நடைபெற்று வருவதால் மிரட்டல் உண்மையா என்பதை உடனடியாக சோதிக்க முடியாது என்றும் சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் இருப்பதால் குற்றச்செயலில் ஈடுபட்டாரா என்ற சந்தேகமும் இல்லை என்றும் தெரிவித்தது. கைது காரணங்களும் கைது குறித்து தகவல்களும் முறையாக தெரிவிக்கப்பட்டுள்ளதா காவல்துறையும் அதை தெரிவித்துள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இரு சம்பவங்களும் நடக்கவில்லை, யூகத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்துகிறீர்கள் என்று கருத்து தெரிவித்தார். இந்த வழக்கு குறித்தான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்துள்ளார் பவித்ரா.